Hello guys, welcome back to Tamil Nadu Survey Center channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி எப்படி வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்றது அப்படின்றது தான். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிட்ட இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வாரிசு சான்றிதழ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு வாரிசு சான்றிதழ் அப்படின்றது ஒரு ஃபேமிலியோட குடும்ப தலைவரோ இல்லை தலைவியோ இறந்துட்டாங்கன்னா அடுத்த வாரிசோட பெயரை எல்லாத்தையுமே மாற்றுறது அப்படின்றது தான். இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் எல்லா இடத்துலையும் கேட்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அதில் உங்கள் பேரை மாற்றுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் டேக்ஸ் அவங்க பேர்லேருந்து உங்கள் பேர் மாற்றுறதுக்கு, பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, பேங்க் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க. இதே ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க, கவர்மெண்ட் ஜாப்லலாம் வேலை பார்த்துருந்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் எது கேட்பாங்கன்னா ஃபேமிலிக்கு பென்ஷன் தருவாங்க பாருங்கள், அதுக்கெல்லாம் இந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இறந்து போனவங்கள இருந்த அந்த அட்ரஸோட ப்ரூஃப் வேணும். ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இல்லை பேங்க் பாஸ்புக் எதாவது வேணா இருக்கலாம், அவுட் ரெடியாக கூட இருக்கலாம். அந்த அட்ரஸ் ப்ரூஃபை நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து செல்ஃப் டிக்ளரேஷன், அதாவது யார் இதை அப்ளை பண்ணுறாங்க, அப்ளிகண்ட் அவங்க, அதுக்கப்புறம் அவங்க மேபி பொண்ணோ இல்லை பையனோ அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்க அம்மாவோட ப்ரூஃப்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் டிக்ளரேஷனில் அவங்க எல்லாருமே சைன் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லா வாரிசுமே கூட சைன் பண்ணணும். மதர் இன் லா எல்லாருமே இந்த ஒரு ஃபார்மில் சைன் பண்ணி அவங்களோட டிக்ளரேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து என்ன வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு. இப்போ வாரிசு எல்லாருமே இருப்பாங்க, அவங்க எல்லாரோட ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இல்லை ஸ்பவுஸோட மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு உறவு இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. அடுத்து பசங்களோட டிசி கேட்பாங்க. பசங்களோட டிசி இல்லை பர்த் சர்டிஃபிகேட் ரெண்டுத்தில் எதனா ஒன்று எல்லா பசங்களோடதுமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இறந்து போனவங்களோட டெத் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ கேட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃபிடாவிட் அப்படின்ற ஒரு பத்திர பேப்பர் கேட்குறாங்க. இதில் என்னென்ன யார் யார் வாரிசு அவங்க பேரெல்லாம் போட்டு டைப் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுப்பாங்க அந்த பாண்ட் பேப்பரில். அவ்வளோதான். இது நீங்கள் போயிட்டு அந்த வெப் சென்டர், கம்ப்யூட்டர் கெஃபே அங்கெல்லாம் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம டிஎன் இ-சேவை போர்ட்டல் போகிற மாதிரி இருக்கும். எப்படி போகிறது அப்படின்றத நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதோட வெப்சைட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். டேரெக்டாக லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு போயிடும். அங்கே போய்ட்டு சிட்டிசன் லாகின் கிளிக் பண்ணுங்கள். சிட்டிசன் லாகின் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ தான் நீங்கள் நியூ யூசர் அப்படின்னா சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணி சைன் அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸும் என்னென்ன என்டர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். எப்படி சைன் அப் பண்ணணும், எப்படி ஐடி க்ரியேட் பண்ணணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சைன் அப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா சைன்இன்னே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு கேப்சா போட்டிங்கன்னா லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பேஜ் வந்துடும். சர்வீஸ் பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்னு கிளிக் பண்ணணும். அதில் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் வரும். நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 114. அந்த நம்பர் செக் பண்ணி நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் வரும். அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்தோடனே ப்ரொசீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு கேன் டீட்டெயில் என்டர் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் வரும். கேன் டீட்டெயில் என்டர் பண்ணுற மாதிரி வேறு பேஜில் உங்களுக்கு ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்துச்சுன்னா டேரெக்டாக என்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜ் போகலாம். இல்லை கேன் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன் நம்பர்னால் சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர். அந்த நம்பர் மூலயமா தான் எல்லா சர்வீசஸுமே டிஎன்இஜியில் கிடைக்கிற சர்வீசஸ் எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அவைல் பண்ண முடியும். இந்த நம்பர் எப்படி நான் ரிஜிஸ்டர் பண்ணது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்டர் த கேன் நம்பர், உங்களோட நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்கணும். சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும், அதையுமே என்டர் பண்ணணும். அது ஒன்ஸ் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணுற பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட ரிலேஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி ஹஸ்பண்டா, ஸ்பவுஸா, இல்லை சன்னா, டாட்டரா யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட ரிலேஷனுங்க செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி அப்ளைக்கண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கேனடா ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அதிலிருந்து இது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ப்ரீஃபில்டாக வந்துடும். அண்ட் இறந்து போனவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அவங்க பேர் கேட்பாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டைப் பண்ணணும். அவங்க ஜெண்டர் ஃபீமேலாக மெயிலா இல்லை டிரான்ஸ்ஜெண்டரா அதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க அம்மா அப்பா பேருமே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து அவங்களோட லிவிங் ஸ்டேட்டஸ் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்களா, அலைவா, இல்லை இறந்துட்டாங்களா, டிசீஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுவுமே என்டர் பண்ணணும். அண்ட் எங்கே அவங்களோட டெத்து நடந்தது, பிளேஸ் ஆஃப் டெத்து, அந்த ஊர் பேர் அதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து என்னைக்கு இறந்தாங்க, டேட் ஆஃப் டெத் சர்டிஃபிகேட் இருக்குல்ல டேட்டு அதை நீங்கள் என்டர் பண்ணணும். டெத் சர்டிஃபிகேட் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. சர்டிஃபிகேட் நம்பர்னு கொடுத்துருக்கலாம், இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இல்லை கையில் எழுதின டெத் சர்டிஃபிகேட் கூட கண்டிப்பாக எதுனா ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு. அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு
ஆட் டு ரெக்கார்ட் கொடுத்துருங்க. ஆட் டு ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அப்படின்னா உங்களுக்கு அடுத்து லீகல் ஹையரோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. வாரிசு யார் யார், அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதை எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சப்மிட் அப்படின்னு இருக்கும். சப்மிட் கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜுக்கு போகும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது எல்லாமே அழகாக அப்லோட் பண்ணிவிடுங்க. டெத் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், பர்த் சர்டிஃபிகேட், எல்லா குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை டிசி அண்ட் ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி, செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். அதையும் டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன மாதிரி சைன் பண்ணி வாரிசு அப்புறம் ஸ்பவுஸ் எல்லாருமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இறந்து போனவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், இது எல்லாமே மேண்டட்டரியான டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணோம். அட்ரஸ் ப்ரூஃப் வந்து என்னென்ன வைக்கலான்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், லைசன்ஸ், ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங் பண்ணுவாங்க அந்த புக், பிபிஓ, இதெல்லாம் எதனா ஒன்று நம்ம வச்சாலே போதும் அட்ரஸ் ப்ரூஃபாக. இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம மேக் பேமெண்ட் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 rupees எடுப்பாங்க. அண்ட் தென் அப்லோட் பண்ணுற எல்லாமே ஃபோட்டோ அப்படின்றது மட்டும் 50 KB இருக்கணும். இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 200 KB வரைக்கும் இருக்கலாம். உங்கள் டாக்குமெண்ட் இல்லை ஃபோட்டோ எல்லாம் இந்த சைஸ்க்கு எக்ஸஸாக பெருசாக இருந்துச்சுன்னா கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஒன்ஸ் நீங்கள் அப்லோட்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெசிப்ட் வந்துடும். அந்த ரெசிப்ட்டில் வர அந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஃபோனுக்கு அந்த மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னு. தென் நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுமே அதே வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து செக் ஸ்டேட்டஸில் உங்கள் நம்பரை வந்து என்டர் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் டவுன்லோட் சர்டிஃபிகேட் லிங்க் வந்துருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் வந்து நம்ம லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடோ சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லிட்டு. இல்லை உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு, இல்லை எதனா வந்து கொஸ்டின்ஸ் இருந்தால் தயவுசெய்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ், பை பாய்.